Hello fellow developers. இந்த வீடியோல நான் VS Code யூஸ் பண்ணி எப்படி ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் ரன் பண்றதை நான் காமிக்க போறேன் நான். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம VS Code எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ VS Code வந்து ஒரு பேசிக்கா ஒரு கோட் எடிட்டர் டூல் தான். அதுல வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து நம்ம டைப் பண்ணி எழுதலாம். இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எடிட்டருக்குள்ளாரையே நம்ம அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணவும் முடியும். ரன் பண்றதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம அங்கேயே டீபக் பண்ணவும் முடியும். டீபக்னா லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் எப்படி ஆகுதுங்கிறது நம்ம அதுலயே பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ அதுக்கு தேவையான சில பேக்கேஜ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கும் அந்த எடிட்டருக்குள்ளேயே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம அதை இன்ஸ்டால் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து நான் டவுன்லோட் VS Codeன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வர டாப் லிங்க் தான் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் லிங்க். ஸோ அதை ஓப்பன் பண்ணோடனே இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது விண்டோஸ் ஆப்ஷன். ஸோ விண்டோஸ் டேபை கிளிக் பண்ணோடனே நம்ம டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் த ஃபைல் இஸ் டவுன்லோடட் இந்த செட்டப் ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். தென் இங்கே அக்செப்ட் அக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லொக்கேஷன் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஒன்று நீங்கள் டிஃபால்ட் லொக்கேஷன் கொடுக்கலாம். நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ஒரு கஸ்டம் லொக்கேஷன். ஸோ அதனால் நான் இங்கே என்னுடைய இன்டர்னல் ஃபோல்டரில் சாஃப்ட்வேருங்கிற ஃபோல்டரில் நேவிகேட் பண்ணி இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் நான் VS Code இன்ஸ்டாலேஷனுக்காக. ஸோ அதோடைய ஃபோல்டர் நேம் வந்து நான் VS Codeன்னு கொடுக்குறேன். ஆல்வேஸ் ப்ரிஃபர் அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டெட் ஆஃப் எனி ஸ்பேஸ். ஸோ அதனால் அண்டர்ஸ்கோர் பண்ணி VS_Codeன்னு கொடுத்தாச்சு. இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த பாத்தை வந்து என்னுடைய டூல் இன்ஸ்டாலேஷனில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே மெயினான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் டு பாத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆட் த VS Code டு த சிஸ்டம் பாத் ஆக்சுவலாக அது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸோ இப்போ நம்மளுடைய எல்லா செட்டிங்ஸும் டன். இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இட் வில் டேக் ஹார்ட்லி ஃபியூ மினிட்ஸ் டு இன்ஸ்டால். ஸோ ஒன்ஸ் த இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட் நம்மளுடைய செட்டப் இஸ் டன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா VS Code செட்டப் இஸ் கம்ப்ளீட். லான்ச் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ அது VS Code நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட டிஃபால்ட் VS Codeோடைய இது. நம்ம இங்கே வந்து எந்த ஃபோல்டர் வேணால் ஓப்பன் பண்ணலாம், எந்த ப்ரோக்ராம் வேணால் நம்ம ரன் பண்ணலாம் இங்கே இருந்து. இப்போ நம்மளுடைய VS Code இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். பைத்தான்ல வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனும் இருக்கு, சில இன்டர்மீடியட் வெர்ஷனும் இருக்கு. இப்போ நான் எடுக்க போறது வந்து 3.12 வெர்ஷன், அது ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் காமிக்க போறேன். அகைன் நம்ம கூகுள் குரோமுக்கு போயிட்டு இப்போ பைத்தான் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணோடனே இங்கே வர டாப் லிங்க் வந்து அஃபிஷியல் லிங்க்கு. அங்கே போனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.13 காமிக்குது. சைடில் விண்டோஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு மற்ற ரிலீசஸ் மற்ற வெர்ஷன்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட்டில் காமிக்கிறது வந்து 3.13 வந்து டாப் வெர்ஷன். 3.14லாம் வந்து இனிமேட்டு வரப்போகிற வெர்ஷன்ஸில் ஒரு ப்ரீ ரிலீஸ் பீட்டா வெர்ஷன் மாதிரி. ஸோ நான் இப்போ எய்ம் பண்ணுறது வந்து 3.12 3.12 வெர்ஷன். அதில் 64 பிட் விண்டோஸ் இன்ஸ்டாலர். அதை நான் பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணோடனே டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோடு பண்ணி முடித்தோன்னே நம்ம அந்த ஃபைலை வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்து நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருவோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தான் எக்ஸெக் டு பாத், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கொடுத்தாச்சு. இங்கே கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு எப்படி தேவையோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் பைத்தான் டு இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ். தென் இங்கேயுமே வந்து லொக்கேஷன் எங்கே இன்ஸ்டால் ஆகணுங்கிறத வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர் லொக்கேஷனில் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்ஸ்டாலுங்கிற ஃபோல்டருக்குள்ளார பைத்தான் அண்ட் த வெர்ஷன் நேம் 312 மென்ஷன் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பார்த்தா மென்ஷன் பண்ண போகிறேன். பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இதுவும் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் இன்ஸ்டால் பண்ணி முடிக்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் இஸ் டன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சாங்கிறது எப்படி நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பைத்தானுடைய வெர்ஷனை செக் பண்ணலாம். அதுக்கு என்ன கமாண்ட்னா பைத்தான் மைனஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பைத்தான் வெர்ஷன் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா 3.12 நான் இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் எனக்கு கரெக்டாக காமிச்சிருச்சு. ஸோ பைத்தான் இன்ஸ்டாலேஷன் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட். VS Code நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் பைத்தானில் எழுத போகிறோம். அதை நம்ம VS Codeக்குள்ளார போய் கம்பைல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் VS Code ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நான் டெஸ்க்டாப்லேருந்து ஓப்பன் பண்ணோடனே இங்கே வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுவோம்.
நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஸோ இனிஷியலாக அந்த ஃபோல்டர் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட டிசைட் லொக்கேஷனில் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்து ஒரு பைத்தான் செக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனதர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து இப்போ விஎஸ் கோடில் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே எக்ஸ் கொடுத்துடலாம் ட்ரஸ்ட் ஆத்தர்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர், அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கே நான் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், example.pyன்னு சொல்லிட்டு. அதுவும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து நம்மளுடைய சாம்பிள் கோடை நம்ம எழுத போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு ஹெலோ வேர்ல்டு கோடு தான் எழுத போகிறேன். ஸோ இம்போர்ட் ஓஎஸ் எதுக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு இம்போர்ட்லாம் கரெக்டாக நடக்குதாங்கிறத காமிக்கிறதுக்காக நான் ஒரு எழுதியிருக்கேன். தென் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதியாச்சு. இப்போ இதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். இதை வந்து நம்ம நியூ டெர்மினலில் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த நியூ டெர்மினல் வந்து சிமிலர் டு கமாண்ட் ப்ராம்ப்ட் தான். இப்போ இங்கே வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட்னா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு, தென் நம்ம ஃபைல் நேம் example.py. இங்கே பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் அண்ட் விஎஸ் கோட் ரெண்டுத்தோட இன்ஸ்டலேஷனை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பைத்தான் என்விரான்மெண்ட், வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ விஎஸ் கோட்குள்ளார எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை டீபக் பண்ணுறது எப்படிங்கிறது நான் காமிக்க போகிறேன். உங்களுக்கு அது வரைக்கும் ஏதாவது சில டாப்பிக்கில் டிஸ்கஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஒன் ஸ்டெப் அஹெட். Bye.